ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஎல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு மில்லட் வெஜிடபிள் பிரியாணி தான். பிரியாணி எல்லாருமே ஜீரக சம்பா ரைஸ், பாஸ்மதி ரைஸில் செய்வீங்க. இன்றைக்கி நான் மில்லட்டில் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கு நான் இன்றைக்கி குதிரைவாலி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எப்படி இதை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றி சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்ச உடனே 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஒரு 75% வதங்கி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நல்லா பெரிய தக்காளியாக 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து இன்றைக்கி நான் பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்ச மசாலா தான் சேர்த்துருக்கேன். அது கூடயே வந்து மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா ஸ்டோரெல்லாம் பண்ணி வைக்க மாட்டேன், அரைச்சி அப்பப்போ வந்து ரெடிமேடாக செஞ்சுக்கிறது தான், வீட்லேயே செஞ்சுக்கிறது தான். இது கூடயே வந்து 2 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது இது கூட புதினா, கொத்தமல்லி அதை ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாமே ப்ரோக்கலி எடுத்திருக்கேன், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு கூட நான் சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ ஹெல்த்தி வெர்ஷனில் செய்கிறதுனால நான் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்கலை. நீங்கள் இது கூட சோயாஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போது காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்லா கெட்டியான தயிரை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டீங்க அப்படின்னா இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இது எல்லாமே ஒரே ஆவியில் வேகக்கூடிய காய் தான், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு குயிக்காக ஒரு 1/2 ஹவர்லேயே நீங்கள் பண்ணிடலாம். தம் போடுறது மட்டும்தான் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகலாம். காய் வெந்து வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நான் 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்ததுனால 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். 1:2 ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுக்கிற அரிசியும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இந்த பிரியாணியை வந்து நீங்கள் அடிக்க ஒருக்க செஞ்சு சாப்பிட்லாம். பிரியாணி சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும் கண்டிப்பாக வெயிட் லாஸில் இருக்கிறபோது, டயட்டில் இருக்கும்போது. அப்போ இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு பிரியாணி எடுத்துக்கிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வைங்க. இப்போ பாருங்கள், மூடி திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நீங்கள் தம் போடுறதுக்கு. நீங்கள் ரொம்ப இன்னும் தண்ணியாக இருக்கக்கூடாது, இன்னும் ட்ரை ஆகக்கூடாது. இந்த தலைன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் தம் போடுங்க. நல்லா இந்த மில்லட் வந்து ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ பலன்னு பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். நான் தம் போட்டு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டேஸ்டான மில்லட் வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். 20 மினிட்ஸ் தம் போட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரைஸ் எந்த அளவுக்கு ஒட்டாமல் நல்லா இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும். இவ்வளோ சூடாக இருக்கிறப்பே இவ்வளோ பலன்னு இருக்குது. இன்னும் லைட்டாக ஆறினோன்னா நல்லா பொலன்னு இருக்கும், ரொம்பலாம் ஒட்டிகிட்டு இருக்காது. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங், ஹெல்த்தி ஈட்டிங்.